எதனால ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைக்கணும்? அதுக்கு முன்னால ஆஷுரா அப்படின்னா என்ன? ஆஷுரா அப்படின்னா 10வது நாள் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 10வது நாள்ல மதீனாவுக்கு வரும் பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர்கள்ட்ட கேட்குறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனை தோற்கடிச்சு வெற்றி பெற்ற நாள் இந்த நாள் தான். இந்த நாளை கொண்டாடும் விதமா நாங்க நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு முழுக்க தகுதியுள்ள ஆள் இஸ்லாமியர்களாகிய நம்ம தான். அதனால நம்மளும் நோன்பு வைக்கணும்னு சொல்றாங்க. யூதர்களுக்கு மாற்றமா பிறை 10வது நாள் மட்டும் நோன்பு வைக்காம பிறை 9, பிறை 10 அப்படி இல்லைன்னா 10, 11 இந்த நாட்கள்ல ஏதாவது 2 நாள் நோன்பு வையுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த ஆஷுரா நோன்புடைய பெனிஃபிட் என்ன? யார் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பாரோ அவருக்கு முந்திய ஒரு வருடம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த நாளில் தான் நபிமார்கள் எல்லாருக்கும் வெற்றி கிடைச்ச நாள். அதே இந்த நாளில் நம்மளும் நோன்பு வச்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். அப்போ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி டோன்ட் மிஸ் த ஆஷுரான்னு சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.